ஒரு அமைதியான காட்டில் ஒரு பெரிய கரடி இருந்தது. அது பலமா இருந்தாலும் கொஞ்சம் சோம்பேறி. அதே காட்டில் ஒரு தேனீ இருந்தது. அது ரொம்ப உழைப்பாளி. நாளெல்லாம் பூவிலிருந்து பூவுக்கு பறந்து தேன் சேகரிக்கும். ஒரு நாள் கரடி தேனீய பார்த்து சிரிச்சது. எவ்வளவு வேலை பண்ற, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. தேனீ சிரிச்சு சொன்னது, இப்போ வேலை செய்தா பின்னாடி நிம்மதியா இருக்கலாம். சில நாட்கள் கழிச்சு மழைக்காலம் ஆரம்பிச்சது. குளிர், எல்லா இடமும் குளிர். உணவு கிடைக்கவே கஷ்டம். கரடி பசிச்சு அலைய ஆரம்பிச்சது. எங்காவது சாப்பாடு கிடைக்குமா? அந்த நேரம் தேனீயின் கூடு தேன் நிறைந்திருந்தது. தேனீ கரடிய பார்த்து சொன்னது, நண்பா, நீ பசியா இருக்க போல, இங்க வா, வந்து தேன் சாப்பிடு. ஆச்சரியப்பட்டு கரடி, நீ ஏன் இவ்ளோ உழைச்சேன்னு இப்போதான் புரியுது. அது நெகிழ்ந்து சொன்னது, நான் சோம்பேறித்தனமா இருந்தேன், இனிமே உழைப்பேன். தேனீ சிரிச்சது. அதற்கு பிறகு கரடி கூட உழைக்க ஆரம்பிச்சது. இருவரும் நல்ல நண்பர்கள் ஆனார்கள். உழைப்புதான் நிம்மதியான வாழ்க்கைக்கு காரணம்.